அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு, அதுதான் ஹீட் வேவ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் மோடுக்கு செல்லும் கோவை, அதாவது கொங்கு மண்டலத்தில் வெப்ப அலைப்பாயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு, குறிப்பாக எந்தெந்த பகுதியெல்லாம் பார்த்தா ஒரு வெப்பம் அதிகரிக்க போகுது, ஸோ குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் மழை அதிகரிக்க போகுதாம், இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு முழுமையாக சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலம் மற்றும் அதனுடைய தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை செயல்பாடு கணிசமாக குறையக்கூடும் என வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த நிலையில் தான் கடந்த சில வாரங்களாக இடையிலேயே பெய்து வந்த மழை இப்போது முழுமையாக தனியும் நிலை உருவாகியுள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ இதன் காரணமாக வெப்பநிலை படிப்படியாக உயர தொடங்கும் சூழல் உருவாகியுள்ளதாக கருத்து கணிப்பு சொல்ல வராங்க. ஸோ கோயம்புத்தூரை மையமாக கொண்டு வானிலை கணிப்புகளை வெளியிட்டு வரும் சந்தோஷ் கிரிஷ் அவர்கள் தனது சமீபத்திய பார்த்தா ஒரு முன்னறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு வெயிலுடைய தாக்கம் மிக வேகமாக அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக மழை வாய்ப்பு தெரியவில்லை என்றும் அவர் இந்த செய்தி குறிப்பில் சொல்ல வராரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொங்கு மண்டலத்திற்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களே வெப்பத்தினுடைய உச்சகட்ட காலமாக கருதப்படுவதாக சொல்ல வராரு. ஸோ இந்த காலத்தில் தான் மதியம் மற்றும் பிற்பகல் நேரங்களில் ஒரு அதிக வெப்பம் நிலவுவதாக வழக்கமாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம், குடிநீர் தேவைகள் மற்றும் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் இதன் தாக்கம் இருக்கும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராரு. ஸோ அடுத்தபடியாக மே மாதம் தொடங்கும் ஒரு அக்னி நட்சத்திர காலத்தில் தான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இடியுடன் கூடிய கோடை மழைகள் பெய்து நிலத்தில் குளிர வைக்கும் வாய்ப்பு உள்ளதாக சொல்ல வராரு. ஸோ அதுவரை கடுமையான வெப்பத்துடன் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இயங்க வேண்டும் அப்படின்ட்டும் வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துவதாக சொல்ல வராரு. ஸோ அடுத்த 2 மாதங்களுக்கு வெப்பநிலை சமாளிக்கும் வகையில் தண்ணீர் உட்கொள்ளாமல் அதிகரித்தல், ஸோ நேரடி வெயிலில் நீண்ட நேரம் செல்லாமல் தவிர்த்தல், விவசாயிகள் தண்ணீர் மேலாண்மையை கவனம் செலுத்த போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவசியமாக பின்பற்றணும் அப்படின்ட்டும் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக சொல்லி நிறைவடைகிறாரு. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய மற்றும் வானிலை பற்றிய மற்றும் வெப்பநிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.